இப்போ உங்க அணியில பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முகம்தான். இபிஎஸ் முன்முகமா இருக்கிறாங்க, அதுல மாற்றுக்கல, அவங்க தான் தலைமை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதும், நான் போட்டியிடலைன்றதும் ஒரு வகையில் அந்த அணியை பலவீனப்படுத்திடாதா? இல்லை, அவர் எந்த கான்டெஸ்ட்டில் சொல்கிறாருன்னு பார்க்கணும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 2017 ஒரு பாமரன் ஒரு பெரிய கட்சிக்கு முதலமைச்சராக ஆனதுலேருந்து அவருக்கு எதிரான எத்தனை முதலமைச்சர் மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டோம் தெரியுமா? ஏகப்பட்ட முதலமைச்சர் மெட்டீரியல்ஸ். அந்த மெட்டீரியலுக்கே நம்ம முதலமைச்சர் போட்டின்றது தெரியாது. ஆனால் மற்றவங்களை உருவாக்கி வச்சாங்க பாருங்கள் ஒரு பிம்பமாக. சசிகலாமாலேருந்து தொடங்கி, டிடிவிலேருந்து தொடங்கி, ஓபிஎஸ்லேருந்து தொடங்கி, செங்கோட்டையன் அவரை எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக பேசினாங்க. இப்போ அவர் அப்படியே கைவிடி விட்டாச்சு. செங்கோட்டையன் அவர் தான் மெயின், அவர் தான். எடப்பாடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, செங்கோட்டையன் தான். கோடிக்கணக்கான பேர் அவர் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ கடைசியாக கிடைச்ச அவங்களுக்கு ஆயுதம் என்னென்னா நம்ம அண்ணாமலை தான் ஆயுதம். இந்த அவங்கன்றீங்களே, அது யாரு? எது அவங்களுக்கு கிடைச்ச கடைசி ஆயுதம்னா யாரு அண்ணாமலையை பயன்படுத்துறாங்க? யாரெல்லாம் எடப்பாடி இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் அதை பயன்படுத்துறாங்க. அப்ப நீங்க சொல்றது ஊதி பெருசாக்குறாங்க. நிச்சயமா அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா இப்போ அண்ணாமலை எந்த கான்டெஸ்ட்ல சொல்றாரு, இப்போ வந்து கருத்து இல்லாம இருக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். இல்ல பாத்துறேன், எல்லாம் பழைய, எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பழைய கதை எல்லாமே ஃபெயிலியர். செங்கோட்டையில இருந்து அத்தனை பேரும் ஃபெயிலியர். மனோஜ் பாண்டியன்ல இருந்து வைத்தியலிங்கத்துல இருந்து அத்தனையும் பார்த்தாச்சு. ஜேசிடி பிரபாகரன் எம்ஜிஆருக்கு ரைட் ஹேண்டா இருந்தவர் எல்லாம் எங்கேயோ ஒரு கரையில. வில்சன், நீங்க சொல்றது ஒரு வரலாற்றுல ஒரு போக்க நீங்க பக்கத்தை பாக்குறீங்க. நீங்க ஒன்று எடுங்க, ரவீந்திரன் துரைசாமி, இதயா, பிரியன் எல்லாமே அந்த அணின்னு ஒன்று கட்டினாங்கல்ல, அதுல அந்த முகமாக இருந்து களமாடி ஒரு 18% இருக்குல்ல, அதுக்குள்ள அண்ணாமலை ஷேர் இருக்கா? இப்ப நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. 2 இடங்கள் மட்டுமே 1980களில் ஜெயிச்ச பிஜேபிக்கு எது முகம்? அத்வானி முகம், வாஜ்பாய் முகம். அந்த முகங்கள் இப்ப எங்க? அதே மாதிரி 90களில் திமுக பெரிய அளவுல ஒரு சக்தியா வரும்பொழுது பெரிய முகமா அங்க எங்க இருந்துச்சு? வைகோ முகம். இப்ப அந்த முகம் எங்க? ஒரு கட்சிக்கு வந்து அதோட தலைமை, அப்படி இல்லைன்னா கட்சியோட சித்தாந்தம், இதுதான் முகம். தனிப்பட்ட நபர்கள் வந்து பெரிய அளவுல முகம் இருக்காது. ஒரு நேரத்துல பேசு பொருளா இருப்பாங்க, அப்புறம் அடுத்த தலைமை லீடு பண்ணும்போது அவங்க அடுத்த ஃபிடில்ல இருப்பாங்க. அதுல வந்து இல்ல, நான் ஒரு விஷயம் இல்ல, நீங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அனுபவமா. நான் யாரையும் ஒப்பிடுறதுக்காகலாம் சொல்ல. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இருக்கிறாங்க, ஆனா அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க. இந்த ஒப்பிடுதல் நடக்குதா இல்லையா? களத்துல அவர் இருந்தப்ப கட்சி எப்படி அப்படின்னு நடக்குதா இல்லையா சொல்ல வரேன். நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப என்னன்னா, தேசிய தலைமையில இதெல்லாம் நிறைய நடக்கும், மாநில தலைமை பற்றி. அடுத்து என்னன்னா, போன தேர்தல், ஒவ்வொரு தேர்தலையும் சிலருக்கு வந்து ஒரு கூட்டணி விருப்பம் இருக்கும், சிலருக்கு விருப்பம் இல்லாம. சரி, இப்ப போன 2024 தேர்தல்லையே பிஜேபி பக்கத்துல சில பேருக்கு விருப்பம் இருந்துச்சு, அதிமுக கூட்டணி வச்சிருக்கலாம்னு. சரி, அதே மாதிரி அதிமுக பக்கத்திலேயே சில பேருக்கு விருப்பம் இருந்திருக்கும். ஆனா என்னன்னா, அந்த நேரத்தில் மாநில தலைமை யாரு? அண்ணாமலை. ஓகே, அகில இந்திய தலைமையும் மாநில தலைமையும் சேர்ந்து கூட்டா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, அந்த முடிவெடுத்த பிறகு அந்த முடிவுல தான் அவங்களும் களம் கால்றாங்க, அதிமுக களம். அதுல அப்போ அறகுறையாக களம் கால்றாங்க. அந்த களத்துல வந்து எல் முருகன் மத்திய அமைச்சர் போட்டி போடுறாரு. கவர்னர் பதவி விட்டுட்டு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டு. இல்ல, பாயிண்ட் என்னன்னா திரு வில்சன், நீங்க சொல்றதெல்லாம் நான் எதையுமே மறுக்கல. ஆனா இப்ப நம்ம கோரா பேச வேண்டிய பாயிண்ட்ன்றது அண்ணாமலையினுடைய பின்வாங்கல் தான். பின்வாங்கல்ன்றது உங்க அணிக்கு என்னன்றத அதுலதான் நான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம யூகத்தின் அடிப்படையில் மற்றவர் சொல்றோம். இப்ப எதையா சொல்ற ஒரு விஷயத்துல என்னன்னா, நீங்க உட்கட்சிக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற கருத்து பிரச்சனை, அதை வந்து எடப்பாடி பக்கம் திசை திருப்புறீங்க. எடப்பாடிக்கும் அவருக்கும், இந்த கூட்டணிக்கும் அவருக்கும், மோடிக்கும் அவருக்கும் பிரச்சனை அப்படின்னு இதை திசை. அதாவது நம்ம திசையே திருப்ப வேண்டாம் சார். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அவரோட பேட்டிகளை நீங்க ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்கன்னா அவர் சில லீட் கொடுத்துக்கிட்டே போறார். இந்த அணி அமைந்த பிறகு அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? நான் மாற்றத்துக்காக வந்தவங்க, அதுல இருந்து எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல, பிஜேபியை ஆட்சியில் அமர்த்துவதுதான் என் நோக்கங்க. அது இல்லையா, நான் வந்து ஒரு தொண்டரா காரியகர்த்தாவா இருப்பேன்ற பேட்டி பலமுறை அது யாருக்கான செய்தி? காரியகர்த்தாவா இருப்பேன், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கு உயிரை கொடுத்து வேலை செய்ய. அதான் இதையா சுட்டி காட்டினார். அது ஒண்டி ஃபார்மாலிட்டின்றீங்க. இல்ல இல்ல சார், நான் என்ன சொல்ல, நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது அந்த கருத்துக்கள் வந்து எல்லாருக்கும் இல்ல இல்ல வில்சன் பாயிண்ட் என்னன்னா, நான் உங்க பேச்சுல எதையுமே மறுக்கல, நான் சொல்ற பாயிண்ட மட்டும் வாங்குங்க. இதையே அதை தான் சொல்றார். அப்படி சொல்ல வச்சாங்க, சொன்னாரு சார். சொல்ல வச்சாங்கன்னு எப்படி சார் சொல்லுவீங்க?
ஏங்க அதை எப்படி சொல்லுவீங்க? இருங்க சார், அதுதான் நான் சொல்ல நான் தான் சொல்றேன். இதைத்தான் இல்ல நம்ம கருத்தை இல்லங்க, திணிக்கிறோம். இல்ல வில்சன், கொண்டு வந்து வில்சன் நான் என்னன்னா தர்க்கத்தை நிகழ்வுகளின் அடிப்படையில் பேசுவோம். பிரியன் ஒரு கேள்வி கேட்டார்ல, இப்போ அவருக்கு தனிப்பட்ட ஒரு காரணம் சொல்றார். ஒருவேளை அவர் தலைவரா இருந்திருந்தா, எங்க வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்க அதனால விலகுறேன்னு அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? விலக மாட்டேன்னு எப்படி கேரண்டி கொடுப்பீங்க? என்ன சார் இது? சார் நான் சார் என் தந்தைக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு, அதை ஈவி இறக்கலாம நம்ம அதுக்கு ஒரு பின்னோக்கம் கொண்டு என்ன அர்த்தம்? அவர் சொல்ற ஒரு காரணம் உங்களுக்கு ஏற்படுதோ இல்லையோ, அவர் சொல்ற காரணம் லெஜிட்டிமேட். நான் ஒன்னு சொல்றேன் வில்சன், டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்குது. இல்ல நம்ம அதுக்குள்ள பேச வேண்டாம், அதுக்குள்ள வேண்டாம் வில்சன். நான் கண்டினியூஸா சொல்லி முடிச்சிரேன் சார். நீங்க என்ன சொல்ல வரனா, இப்போ இதே சொன்னார்ல, அவருக்கு கொடுத்திருக்கிற தொகுதி என்ன? சிங்காநல்லூர் 1, மதுரை தெற்கு 1, விருகம்பாக்கம் 1, காரைக்குடி 1, ஸ்ரீவைகுண்டம் 1, பத்மநாபபுரம் 1. இது உட்கட்சி பிரச்சனை தான். மொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் வந்துடுறாரு சார் இந்த தொகுதிகளை பார்த்தா. சரி, அப்புறம் ஏன் பின்வாங்குறாரு? ஒரு மணி நீங்களே வந்துட்டீங்க, அப்ப ஏன் பின்வாங்குறாரு? இப்ப அதை தான் சொல்ல வரேன். இத நீங்க வீட்டுக்கே வர முடியாம சுற்றுப்பயணம் மாறி மாறி போயிட்டு இருக்கணும். அதனால அவரு அப்போ அவங்க கட்சிக்குள்ள இது ஒரு கருத்து பிரச்சனை. இப்ப நான் சொல்றேன் வில்சன், இருங்க நான் என்ன அனுமதிங்க வில்சன். இப்ப பிரியன் சிரிச்சாங்கல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க இட்டுக்கட்டி அண்ணாமலை அவர்களை இபிஎஸ்க்கு எதிராக நிறுத்துறாங்க, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நீங்க இல்ல. அதுக்குதான் அவர் புன்னகைச்சாரு. பழைய டேட்டா வீடியோக்களை பார்த்தா அண்ணாமலை அவர்கள் உள்ளடி வேலை. இருங்க சார் ஒரே ஒரு நிமிஷம் என்ன அனுமதிங்க. தினகரனை போய் பார்த்தபோது, ஓபிஎஸ் போய் பார்த்தபோது இவரோட அரசியலே உள்ளடி அரசியல் தான், இபிஎஸ்க்கு எதிரான அரசியல் தான்னு யாரெல்லாம் பேசினார்கள்னு உங்களோட அந்த பழைய நினைவுகளை எடுத்து சொல்லுங்களேன். எப்போ பேசுனது சொல்றீங்க? இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி. சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்குமே ஒரு கட்சியில ஒரு கூட்டணி சம்பந்தமாகவோ இல்லைன்னா தலைவர்கள் சம்பந்தமாகவோ எல்லாருக்கும் இணக்கமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே கட்சி ஆயிடலாம். நான் அதை கேட்கவே இல்லை. ஆமா அப்படிதான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கேளுங்க. இப்போ இது போட்டிருக்காங்கல்ல இந்த 6 தொகுதிகள், இது எடப்பாடியா போட்டாரு? இல்ல சார், பாயிண்ட் அதுவே இல்ல சார். நீங்க திரும்ப பாயிண்டா சொல்லுங்க சார். இல்ல இதுக்கு எதிரா ஒரு அதிருப்தியை காட்டுறாருன்னா இதுக்கும் எடப்பாடியாருக்கும் என்ன? நான் அப்படியே சொல்லல சார். நான் இதுல இபிஎஸ்ன்ற ஃபேக்டரியை நான் கொண்டு வரல. ஆனா இந்த முடிவு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது, அதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் கேக்குறேன் நானு. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினா அண்ணாமலை மேல களங்கத்தை கற்பழிக்கிறீங்க. இப்ப இவர் சொல்றாரு, இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல ஒரு கட்டத்தை தாண்டிட்டார் வில்சன். இல்ல பாயிண்ட் டேக்கன். இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். வெற்றி பெற்றா என்ன சொல்லுவீங்க? இவருடைய பங்கு இருக்குமோன்னு நினைச்சுதான் பாயிண்ட் வந்துருச்சு. இப்ப வில்சன் புரிஞ்சுக்கிட்டா இவரால் தான் தோத்தன்னு பழி. இல்ல இப்ப ரவீந்திரன் துரைசாமி இவர் அப்படி நிழல் யுத்தம் எல்லாம் கிடையாது. உள்ளடியில் போட்டதுல ஒரு சின்ன போஸ்டிங் போட்டதுல உள்ள சிக்கல் தான். இந்த இபிஎஸ்ன்னு கட்டமைக்கிறதே தப்பானது. அண்ணாமலை மீதே ஒரு களங்கமான குற்றச்சாட்டுன்னு வில்சன் வைக்கிற வாதத்தை எப்படி எடுத்துக்கிறது? வில்சன் தன்னுடைய வாதத்தை லாஜிக்கலா தான் வச்சாரு. அந்த எடப்பாடிக்கு எதிரான அவங்க தான் அது பண்றாங்கன்னு சொல்றாரு. பட் அண்ணாமலை செயலில் தரவுகள் இருக்கா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால 5 விழுக்காடு வாக்கு குறைஞ்சாரு. சீமான் தன் ஈர்ப்பு சக்தியால 5 விழுக்காடு வாக்கு கூடினாரு. அப்போ அண்ணாமலை சொன்னது, சீமான் அண்ணன் காசு கொடுக்காம இந்த ஓட்டை வாங்கியிருக்காரு, இது கௌரவமான ஓட்டு, சீமான் அண்ணன் தான். அதுல வில்சன் சொல்ற ஒரு பாயிண்ட் இல்ல கட்சியில அப்படி இருக்கிறப்ப பேசுறதுதான், அதுக்காக நிழல் யுத்தம்னு கட்டலாமான்னு கேட்கிறாரு. அடுத்தாலையும் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி 2024 காங்கிரசும் பாஜகவும் தமிழின துரோகிகள், தமிழகத்துக்கு எதுவும் சொல்லல, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, நான் புரட்சி தமிழர்னு வந்தார். அவர் 2024 அண்ணாமலை இன்னொரு அணியை கட்டமைச்சிருவாரு. இன்னும் சொல்ல போனா பிஎம்ஓ அண்ணாமலை மூலமா இன்னொரு அணி கட்டமைஞ்சா தான் 2வது இடத்துக்கு போட்டி போடுற சூழ்நிலையிலும் பல காரணங்களுக்காகவும் ராஜதந்திரமா எடப்பாடி பழனிசாமி உள்ள வர்றாரு. உள்ள வரதுல அண்ணாமலைக்கு பதவியும் போகுது. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, சீமான் அண்ணன் உறுதியானவர், ஒரு தோல்வியை கண்டு கலங்க மாட்டாரு, துணிஞ்சு நிற்பாரு சீமான் அண்ணன், சீமான பாராட்டுறாரு. இது 8 விழுக்காடு வாக்கெடுத்த சீமான் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர், 20 விழுக்காடு வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி பல்டிசாமி ஆயிருக்காருங்கிறத தான் மறைமுகமா சொல்றது. தரவுகளின் அடிப்படையில் இப்படி ஒவ்வொரு பேட்டியிலேருந்து சொல்றேன். அதே மாதிரி செங்கோட்டை மேட்டர் சொல்லி இதுக்குள்ளே நிப்போம். அந்த சீமான் முதலமைச்சருக்கு கடந்த காலங்களில் நீங்க தரவுகளை வச்சு பாத்தீங்கன்னா சிறப்பான முதலமைச்சர்னா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. அது பாயிண்ட் இல்ல. அந்த சார் அண்ணாமலை சீமான பாராட்டினா பாயிண்ட்ன்றீங்க, சீமான் எடப்பாடியை பாராட்டினா பாயிண்ட். தர்க்கத்தின் தன்மையை உணருங்க. நான் அதை மறுக்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, பாயிண்ட்டை நான் எங்க நிறுத்துறேன்னா,
அண்ணாமலை அவர்களோட பாலிடிக்ஸ்ல அவர் இபிஎஸ்க்கு எதிரா இருக்காரா இல்லையான்றதான் அதுக்குள்ள வாங்க. சீமான் பேசுறது இருக்கு. அதே மாதிரி சீமான் ஆதரவு நிலைப்பாடு அவர் இல்லன்னு சொல்ல வரேன். ஒரு நாகரிகத்துக்காக ஒரு மனிதனை பாராட்டு. அதனால இப்ப சீமான் எடப்பாடியார் தான் வரணும்னு சொல்றாருன்னா இல்லையே, ஒரு நாகரிகத்துக்காக ஒரு பாராட்டு. அண்ணாமலை இபிஎஸ்க்கு எதிரா இல்ல. அண்ணாமலை மட்டும் இல்ல, எல்லாருமே பாராட்டுவாங்க. நயா பைசா கொடுக்காம தான் தேர்தலை சந்திக்கிறாரு. 234 தொகுதியில ஆட்களை போடுறாரு, 50 தொகுதியில பெண்களை போடுறாரு. தொடர்ந்து களம் நிழல் யுத்தம் இல்லன்னு சொல்ல வரீங்க. அது எல்லாரும் பாராட்டுவாங்க. அது பிரியன் அவர் சொல்றாரு நிழல் யுத்தமே இல்ல, இல்லாததை இட்டு கட்டி ஏன் அண்ணாமலை அவர்களோட ஒரு முடிவை இப்படி பார்க்கணும், இது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது, அவர் எதிராகவும் இல்லைன்னு வில்சன் சொல்றாங்களே. அவர் அரசியல் விமர்சகன்ற பார்வையில் அது சொல்கிறாரு. நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட் அதையும் தாண்டி உள்ளே போய் நம்ம பார்ப்போம். நமக்கு அந்த உரிமை இருக்குது. அவருக்கு எடப்பாடி மேலே ஒரு கோபம் இருக்குது. அது என்னுடைய கருத்து. அது நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் எழுதினேன்னா அப்படி தான் எழுதியிருக்கேன். அதனால் பாயிண்ட் என்னென்னா, அவருக்கு எடப்பாடி மேலே ஒரு கோபம் இருக்குது. கிடைக்கிற முதல் சான்ஸில் எடப்பாடியை வீழ்த்துறது எப்படின்னு அவர் பார்ப்பார். அவர் ஆக்சுவலாக அதுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. மேலிடமும் அவருக்கு அவர் விடுற மாதிரி இல்லை, கட்சியை விட்டு விடுற மாதிரி இல்லை. லோக்கல்ல இருக்கிற பிஜேபியும் அவருக்கு எதிராக இருக்கு ஆக்சுவலாக. அதனால அவருக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல. கட்சியை விட்டு போலான்னு பார்த்தாரு, அது முடியல. கட்சியில இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நிழல் யுத்தம் கண்டிப்பா இருக்கு சார். அது எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை. வில்சன் சொன்ன ஒரு பாயிண்ட், கருத்து மோதல்களோ கருத்து பிணக்குகளோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி அதிகார போட்டியும் எல்லாமே இருக்கும். அதுக்காக ஒரு புறமுதுகுல குத்துற மறைமுக கோழைன்னு அண்ணாமலையை குத்தாதீங்கன்ற நான். அதாவது காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், தர்க்கங்கள் மாறும்ன்ற மாதிரி இப்ப வில்சன் இதுக்கு முன்பு வேற ஒரு தர்க்கம் அங்க நடந்துட்டு இருந்தது. நான் அதை மறுக்கல, ரொம்ப பிரமாதமா ஒரு தர்க்கத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா பாயிண்டடா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றப்ப வில்சன் சொன்ன ஒரு லேயர், இதுக்குள்ள இபிஎஸ்ன்ற ஃபேக்டர் இல்லைங்க, உள்ளுக்குள்ள போஸ்டிங் போட்டது தான் ப்ராப்ளம்னு சொன்ன அப்படி ஒண்ணு இருக்கா? அதுதான் முக்கிய காரணம், முக்கியமான ஃபேக்டர் தான். இந்த இதில் அவர் இது பண்ணது முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா அவர் இந்த தேர்தலில் ஒரு அமைதியாக கடந்து போக தான் நினைக்கிறாரு. யாரோ பிரியன் சார் சொன்னாங்க, இந்த 3 மாசத்தை எப்படி கடத்துறது அப்படின்றத எப்படியாவது ஓட்டிடணும். அது பல பேருக்கு இருக்கு அந்த பிரச்சனை. சில பேர் அதுல மாட்டிக்கிட்டாங்க, சில பேர் எப்படியாவது அதை கடத்தி கொண்டு போகணுமே. அரசியல் கட்சி எலெக்ஷன் முடிஞ்சா போதும். ஆமா, இந்த 3 மாசம் உருட்டி கொண்டு போயிட்டா எப்படியாவது போய் பண்ண, அதுக்கப்புறம் அரசியல் பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதனால இந்த அரசியல்ல அவர் அந்த 3 மாசத்தை கடத்தி கொண்டு போறதுக்கு தான் பாக்குறாரு. அதுல சிக்காம நம்ம எப்படி பாத்துக்கலாம். அப்ப ஜெயிக்க வைக்கணும் வேண்டாமா? அதிமுக என்டிஏ அணியை ஜெயிக்க வைக்கிறதுன்றது அவருக்கு டாஸ்க் இல்லையா? இல்ல, அவர் இப்ப அவருடைய தலைமையே இல்ல, அவருடைய பொறுப்பே இல்ல. பொறுப்பே வேணான்றாரு. கொடுத்தீங்கன்னா நீ அந்த தொகுதியில தோத்து போனா நாளைக்கு அண்ணாமலையால் தான் தோற்றுறதுன்னு வரலாம்.